4 வருஷத்துக்கு அப்புறமா நடந்த சூப்பர் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி வந்து ஜெயிச்சு டேபிள்ல டாப் போயிருக்காங்க. அண்ட் சூப்பர் ஓவரில் நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டெல்லி தான் வந்து பவுலிங் பண்ணாங்க. ஸ்டார்க் வந்து சூப்பரா ஃபைனல் ஓவர் வந்து போட்டிருந்தாரு 20த் ஓவர். வெறும் 8 ரன் மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணணுங்கிறத வந்து பண்ணி, சூப்பர் ஓவருக்கு கொண்டு வந்ததே அவர் தான் அப்படிங்கிறதுனால நம்பிக்கையா வந்து ஸ்டார்க்குக்கே வந்து சூப்பர் ஓவர் குடுத்தாங்க. அவரு வந்து சூப்பரா பண்ணாரு. ஆனா ஹெட்மயர் தாங்க உண்மையா சொல்லப்போனா தேவையில்லாம ரொம்ப சொதப்பி விட்டு 2 பேர் அவரு ரன் அவுட் ஆக்கி விட்டாரு. ஸோ, அதனால 2 விக்கெட்டுமே போயிட்டு வெறும் 10 ரன், 11 ரன் தான் எடுத்தாங்க. 12 ரன் எடுத்தா வின் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குன நம்ம டெல்லி டீமுக்கு பார்த்தீங்கன்னா, ராகுல் ஒரு 4 அடிக்கிறார். அப்புறம் ஸ்டப்ஸ வந்து 6 அடிச்சு கேம முடிச்சு குடுத்துட்டாரு. பட் என்ன சோகமான விஷயம்னா, சந்தீப் சர்மா தான் 20வது ஓவர போட்டிருக்காரு. 20வது ஓவர்லயே 12 ரன்னுக்கு மேல குடுத்து கிட்டத்தட்ட 2 ஓவர் போட்டு 20 ரன் குடுத்தவரு. அவருக்கு மறுபடியும் சூப்பர் ஓவர் குடுக்கணுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவரு மறுபடியும் 3 பால்ல மேட்சையே வந்து தோற்க வச்சுட்டாரு. ஸோ எனிவே டெல்லி வந்து சூப்பரா வின் பண்ணியிருக்காங்க. டேபிள்ல டாப் போயிருக்காங்க. போன மேட்சே வந்து டெல்லி வின் பண்ண வேண்டியது தான். எப்படியோ வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 3 ரன் அவுட்டால வந்துட்டு அவங்க வந்து லாஸ் பண்ணாங்க. இல்லன்னா எல்லா மேட்சுமே அவங்க வந்து வின் பண்ணி 6 அவுட் ஆஃப் 6 அப்படிங்கிற மாரி இருந்திருப்பாங்க. ஸோ எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 மேட்சஸ் வின் பண்ணிட்டு அவங்க வந்து டாப்ல இருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டெல்லி.